நண்பர்களே, நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாராகி அம்மனை வேண்டிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த வாராகி அம்மன் கடந்த சில வருடங்களாக எல்லாருக்குமே அதிகமா தெரிய வருது. அவங்க கிட்ட வேணா எல்லாமே நடக்குது. நாம என்னதான் தெரிந்தோம் தெரியாமலும் ஒரு சில பல பாவங்களை செஞ்சிருந்தாலும் அதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நாம மனம் உருகி வேண்டினோம் அப்படின்னாக்கா அதை எல்லாத்தையுமே கொடுக்க வல்ல இந்த வாராகி அம்மனை பத்தியும், ராஜராஜ சோழனுக்கே வாராகி அம்மன் எந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தியும், சிவபெருமானா இருக்கட்டும், விஷ்ணு பகவானா இருக்கட்டும், மச்ச புராணமா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே எந்த அளவுக்கு இவங்க உதவி செஞ்சிருக்காங்க, இவர்களை எந்த அளவுக்கு நம்ம வழிபட்டாக்க நம்மளுடைய வாழ்க்கையில மிக சிறந்த இடத்தை அடைய முடியும், அதை பற்றிய தெளிவான விளக்கங்களை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வாராகி அம்மனை பத்தி. நிறைய பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வாராகி அம்மனோட வரலாறு என்ன, அவங்கள ஏன் ஸ்பெசிபிக்கா கும்பிடுறோம், பல பெருமைகளோட உட்கார்ந்துட்டு இருக்க இந்த வாராகியோட கோவில் எங்க இருக்கு, அப்படிப்பட்ட கோவிலுக்கு இந்த வாராகி அம்மன் எப்படி வந்து சேர்ந்தாங்க, காசியோட காவல் தெய்வமாக காலபைரவரே இருக்கும்போது அவரையும் தாண்டி நைட்டு நேரத்துல காசியோட ராத்திரி தேவதையாக இந்த வாராகி அம்மன் இருக்க என்ன காரணம்? வராகமூர்த்தி இந்த பூமியை தன் கொம்புக்கு நடுவில் தூக்கி வச்சு காப்பாத்தினாரு. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வாராகியோ சில நேரத்துல பூமி வந்து தன் மூக்குக்கு மேல தூக்கி காட்டுறத சில படங்கள்ல பார்த்திருப்போம். அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? ஒரு காலகட்டங்கள்ல சைவம் வைணவம் சாத்விகம், அதாவது சக்தி வெளிப்பாடு, இந்த சைவம் வைணவம் சாத்விகம் ரொம்பவே பிரிஞ்சு போய் கடந்தது. ஒரு சாமியை கும்பிடுறவங்க இன்னொரு சாமியை கும்பிடாம இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்களை கூட இந்த வாராகி மட்டும் சைவம் வைணவம் சாத்விகம் இப்படி எல்லா மதங்களாலும் அக்செப்ட் பண்ண ரீசன் என்ன, இப்படி எல்லா ரிலிஜனாலும் அக்செப்ட் பண்ண காரணம் என்ன? பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் சூரியனை கும்பிட வேண்டியது, உதிக்கிறதுக்கு முன்னாடி கும்பிடப்பட வேண்டிய சாமி இந்த வாராகி அம்மன். மது மாமிசம் இது எல்லாமே படிச்சு வாமாச்சார முறையில தாந்திரிகர் வழிபடும் தெய்வம் தான் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் அமைதியான தெய்வமா, நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுற தெய்வமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அம்மனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட பேரு வாராகியா இல்ல வராகியா அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி வேணும். நிறைய கோவிலா இருக்கட்டும் ஆர்டிகல்ஸா இருக்கட்டும் இந்த அம்மாவை வாராகி அம்மன் வராகி அம்மன் ரெண்டு பேரை வச்சு கூப்பிடுறாங்க. இந்த அம்மாவோட மூல மந்திரம் இவங்களோட காயத்ரி மந்திரம். இது எல்லாமே எடுத்து பார்த்தாலும் சரி, ரொம்ப பழமையான கல்வெட்டுகள் வேத புராண விளக்கங்கள் இதெல்லாம் ரெஃபர் பண்ணாலும் சரி, பெரும்பாலும் வாராகி அம்மன் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, இந்த வாராகியோட வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அம்மன் எப்படிப்பட்டவங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும். வெற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம், செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், பில்லி சூனியத்தை விரட்டக்கூடிய தெய்வம், மிருகவளத்தை காட்டக்கூடிய தெய்வம், முக்காலத்தையும் கண் முன்னாடி காட்டக்கூடிய தெய்வம், இப்படி ஏகப்பட்ட பெருமைகள் இவங்களுக்கு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல இவங்க எதுக்கு ஸ்பெஷல்னா, நல்லவங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கும் அப்ராணிகளை ஆட்டி படைக்கிறவங்களுக்கோ சிவனேன்னு இருக்கவங்களுக்கு யமனா வரவங்களுக்கோ சிம்ம ஸ்வப்பனமாக இருக்கவங்க தான் இந்த பஞ்சமுக சுவாமி. வாராகி நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்கள, எதிரிகளை ஏளனம் செய்யறவங்களை இடம் தெரியாம அழிக்கிறதுல கெட்டிக்காரி இந்த வாராகி. எதிரின்னு சொன்னா உண்மையாலே நமக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி அழிக்கிறதுன்னு சொன்னா உயிரை எடுக்கிறது இல்ல, உசுரையும் கூட எடுப்பாங்க தேவைப்பட்டா. மத்தபடி உடல் வலிமையாலும் நேர்மையாலும் நியாயத்துக்கு புறம்பா நம்ம உழைப்ப திருடிட்டு நம்ம முகத்துல அடிக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், முதுகுல குத்தக்கூடிய துரோகிகளுக்கும் நீதி தேவதையாக நின்னு எதிரிகளை நிலக்கொலைய வச்சு அவனோட அந்த பவரை வச்சு நமக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை கூலி கணக்கு பார்த்து கொடுக்கறவங்க தான் இந்த வாராகி. இப்படி எதிரிகளை துவம்சம் செய்யற வேலைக்காகவே முக்கியமா கும்பிடுறாங்க இந்த வாராகிய. இன்னைக்கு நேத்து இல்லைங்க, இந்த உலகம் பிறந்ததுல இருந்து இவங்க பிறவி எடுத்ததுல இருந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலான விஷயத்துலதான் வேலை பார்த்து வந்தாங்க. இதை பத்தி எல்லாம் பின்னாடி நம்ம டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த அம்மா சாந்தமான தெய்வம், குழந்தை போல பழகுறவங்க, கேட்டதெல்லாம் கொடுக்கறவங்கன்னு இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் அவங்கள எக்ஸாம்பிளா வச்சு கும்பிடுறவங்களால சொல்லப்பட்டது. ஆனா முதல்ல இவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாத சமயத்துல, இவங்களோட பேர் கூட தெரியாத சமயத்துல இவங்களோட சிலையையோ படத்தையோ பார்த்து அப்போ ஒரு சின்ன பயமாவது இருந்திருக்கும். இந்த அம்மாவை வீட்டுல வச்சு வழிபடுறதை தாண்டி மத்தவங்க எப்படிலாம் கும்பிடுறாங்கன்னு பாத்தீங்களா? தாந்திரியர்களோட முக்கியமான தெய்வமா இந்த அம்மா காலங்காலமா இருந்துட்டு வராங்க. எப்படி காளி தேவி ஒரு முக்கியமான தாந்திரிக கடவுளா பார்க்கப்படுறாங்களோ அதே மாதிரி இந்த வாராகி அம்மனும் ஒரு முக்கியமான தாந்திரிக தெய்வமா இந்த தாந்திரியர்களோட வழிபாட்டு முறைகளை பாத்தீங்கன்னா ஒரு 5 விஷயங்கள் முக்கியமா கடைபிடிப்பாங்க. பஞ்சமகாரன்னு சொல்லுவாங்க, அதாவது சாமிக்கு நடு ராத்திரியில பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது மது மாமிசம் மீன் ஒரு சாதம் தாந்திரிக முறைப்படி செய்யக்கூடிய ஒரு கலவி, இது எல்லாமே இந்த வாராகி அம்மனுக்கு செலுத்தி தாந்திரியர்கள் பல காலமா வழிபட்டு வராங்க.
நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஒரு சிவப்பு கலர் தாமரையிலயோ இல்ல ஒரு பீடத்திலயோ எப்பவுமே இந்த வாராகி அம்மன் காட்சி தர மாட்டாங்க. அவங்களோட பழைய சிற்பங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல பிரேதத்து மேல நிற்கக்கூடிய வாராகி அம்மனை காட்சி தராங்க. அந்த மாதிரி பழைய சிற்பங்கள்ல பார்த்தோம்னா மது, மாமிசம், மீன் எல்லாத்தையுமே தன்னோட கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த வாராகி காட்சி தராங்க. இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்களோட உருவம் இப்படிதான் இருக்கும்னு ஒரு சின்ன வரையறைக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. இவங்களோட உருவம் எப்படிலாம் இருக்கும்னு வாமன புராணம், அக்னி புராணம், விஷ்ணுதார் முத்திர புராணம் அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல சொல்லப்பட்டு இருக்கு. இவங்க பல கைகளோடு காட்சி தருவாங்க, பல ஆயுதங்களோடு. அதே மாதிரி இவங்களோட வாகனம்னு சொல்லி பார்த்தா கூட யமதர்மனை போல எரும மாட்டு வாகனத்தோட, மகிஷாரோட வாராகி வியாக்கிரரோட வாராகியாக, குதிரையோட அஸ்வரோட வாராகியாக, சிம்ம வாகனத்தோட சிம்ஹரோட வாராகியாக, இந்த மாதிரி பல வாகனங்கள் இவங்களுக்கு இருக்கு. இவங்க ரொம்பவே உக்ரமானவங்க. இப்ப கூட காசி போய் பாத்தீங்கன்னா காசியோட காவல் தெய்வமா ராத்திரி முழுக்க காசில இருக்க ஒவ்வொரு வீதியிலும் உலா வந்து அந்த ஊரையே பாதுகாக்கிற மாதிரி பாதாள வாராகியாக, பாதாள பைரவியோட ஒரு அம்சமாக இந்த வாராகி இருக்காங்க. வாராகி அம்மனுக்கு இருக்கக்கூடிய கோவில் இல்லையே இந்த காசில இருக்கக்கூடிய கோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு கோவில். இங்க சாமியை நம்ம எல்லா நேரத்திலயும் பார்க்க முடியாது. தினமும் 2 மணி நேரம் தான் இந்த கோவில் திறந்திருக்கும். மத்த நேரங்கள்ல பூட்டி தாங்க இருக்கும். இந்த 2 மணி நேரமும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அதிகாலை பொழுது. அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வெறும் 3/4 மணி நேரம் தாங்க. அந்த 3/4 மணி நேரமும் சூரியன் உதிக்கிற 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாலே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் இந்த கோவிலோட பூஜைகள் செய்யறாங்க. இதுதான் அங்க காலங்காலமா இருந்துட்டு வந்த வழக்கமா. ஆனா இப்ப கொஞ்சம் லேட்டாவே 5:30ல இருந்து 7:30 வரைக்கும் இந்த பூஜைகளை செய்யறாங்க. பக்தர்கள் இந்த சமயத்துல போய் வழிபடலாம். சரி, எதுக்காக குறிப்பா இந்த நேரத்துல மட்டும் தேவிக்கு பூஜை செய்யறாங்க, மத்த நேரத்துல எல்லாம் பூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, தேவி பொழுது சாஞ்சதும் தன்னுடைய முழு சக்திகளோடு தன்னுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்து காசி நகரத்தை பாதுகாக்கிறாங்க. பகல் நேரத்துல காலபைரவர் காசியோட காவல் தெய்வமா இருக்காரு. ராத்திரி நேரத்துல மட்டும் இந்த அம்மா அவங்களோட காவல் பணியை செய்யறாங்க. அப்படி செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் விடிய காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே அவங்களுடைய கருவறைக்குள்ள வந்துடுறாங்க. அதனாலேயே அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா அந்த காலை நேரத்துல அவங்க கோவிலுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு பூஜை செய்யறாங்க. அதுக்கப்புறம் கோவில பூட்டிடுறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சமயத்துல போனா கூட இந்த தேவிய நாம நேருக்கு நேரு நின்று சாமியை கையெடுத்து கூட கும்பிட முடியாது. இந்த அம்மா ஒரு பாதாள அறையில கோவிலுக்குள்ள இருக்காங்க. நாம மேல இருக்கக்கூடிய ஒரு தளத்துல இருப்போம். அங்க ஒரு சின்ன துவாரம் போட்டிருக்கோம். அது வழியா அம்மாவோட பாதங்களை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இன்னொரு ஹோல் வழியா அம்மாவோட முகத்தை பார்க்க முடியுமா. அந்த அம்மாவை எந்த தடங்களும் இல்லாம பார்க்கக்கூடிய ஒரே ஆள் அந்த கோவிலோட பூஜாரி மட்டும்தான். மத்த யாருமே அந்த பாதாள அறைக்குள்ள போக முடியாது. மத்த எல்லாருமே மேல இருக்கக்கூடிய ஒரு துவாரத்தின் வழியா அம்மாவை தரிசிக்க மட்டும்தான் முடியும். அப்படி பார்த்தா கூட அவங்களோட சக்தியோட வெளிப்பாடு நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி காலையில பாதாளத்துல மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த வாராகி தேவிக்கு செம்பருத்தி மாலை ரொம்பவே ஸ்பெஷல். இப்படிப்பட்ட உக்ர தெய்வத்தை காசிக்கு எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லி கேட்டா, சிவபெருமான் ஒரு 64 யோகினிகளை இந்த காசியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ராஜாக்கு தொல்லை கொடுக்கிற விதமா அனுப்பியிருந்தாங்க. அது ஒரு பெரிய கதை, நான் அதை பின்னாடி சொல்றேன். ராஜாவோட ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக அங்க வந்த 64 யோகினிகளும் இந்த காசி நகரத்தை பார்த்து அங்க நடக்கக்கூடிய ஆட்சியை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் அங்க வந்த பிரச்சனையே மறந்துட்டு அந்த காசிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி வந்த 64 யோகினிகள்ல ஒருத்தவங்க தான் இந்த வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, காசிகாந்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகத்துல சக்தி பீடத்துல ஒரு பீடமா இந்த காசி வாராகியோட கோவில் இருக்கு. சக்தி தேவியோட பல் விழுந்த இடம் தான் அந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. காசியோட ராத்திரி தேவதையாக இந்த துரும வராகி இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய கோவிலுக்கு சாயங்கால நேரத்துல யார் வந்தாலும் இந்த கோவிலுக்குள்ள தெரியாம போயிட்டாலும் திரும்ப வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல ஏகப்பட்ட யக்ஷினிகள், பூதங்கள் எல்லாமே இந்த கோவிலுக்கு முன்னால வந்து நிற்கும் அப்படின்னு இந்த ஊர் மக்களால நம்பப்படுது. இந்த காசி வராகி கோவில் எவ்வளவு முக்கியமான கோவிலோ அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனும் ரொம்பவே முக்கியமான அம்மன். ராஜராஜ சோழ மன்னன் இமய முதல் குமரி வரை தன்னுடைய புலிகொடியை பறக்க விட்டாங்க. கடல் கடந்து போய் நாடுகளை பிடிச்சவன். அவனுடைய அத்தனை வெற்றிக்கும் காரணமானவள் இந்த வாராகி அம்மன். ராஜராஜ சோழன் தன்னுடைய முக்கியமான தெய்வமாக, இஷ்ட தெய்வமாக, அவனை காக்கக்கூடிய தெய்வமாக, அவனுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த வாராகி அம்மனா இருந்தாங்க. வரலாற்றுல உலக மன்னர்கள் போர் செய்ய போறதுக்கு முன்னால ஆக்ரோஷமான தெய்வங்களான போர் கடவுள்களை கும்பிட்டு போவாங்க.
போவாங்கன்னு நமக்கு தெரியும். காளி மாதிரியான தெய்வங்களை கும்பிட்டு போவாங்க. ஆனா ராஜராஜ சோழன் கும்பிட்டு போன தெய்வம் இந்த வாராகி அம்மன். இப்ப கூட பெரிய கோவில்ல இடது புறத்துல வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. இங்க எப்படி பிள்ளையாரப்பவை முதலா கும்பிட்டு கோவிலுக்குள்ள போறோமோ அதே மாதிரிதான் அங்க பெரிய கோவில்ல முதலா வாராகி அம்மனை பார்த்துட்டு தான் மத்த சாமியை பார்க்க போவாங்களாம். இப்படி தஞ்சாவூர் பெரிய கோவில்ல இந்த வாராகி அம்மனுக்கு ஒரு சின்ன சன்னதி எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்கு. அதாவது சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோவில் கட்டுவோம் அப்படின்னு ராஜராஜ சோழன் முடிவு பண்ணாரு. ஆனா அதுக்கான ஒரு சரியான இடத்தை அவரால் தேடி பிடிக்க முடியல. ஏகப்பட்ட இடங்களை பார்த்தாலும் அவர் மனசுக்கு எதுவுமே திருப்தி படல. அந்த சமயத்துலதான் அவருக்கு தேவி வாராகி அம்மன் ஒரு பன்றி உருவத்துல வந்தாங்க. ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது அவர் முன்னால வந்து விளையாட்டு காட்டி அதுக்கப்புறமா அந்த பன்றியை விரட்டி போறப்போ அந்த பன்றி எங்கேயும் ஓடி ஒளியாம ஒரு பெரிய மைதானம் போல இருக்கக்கூடிய இடத்துல அங்க தைரியமா நின்னு பூமியை தோண்டிக்கிட்டே இருந்துச்சாம். என்னடா செய்து இந்த பன்றி அப்படின்னு புரியாம இந்த ராஜராஜ சோழன் முழிச்சுட்டே இருந்தாராம். அதுக்கப்புறமா இந்த நாட்டிலே இருந்த பெரிய பெரிய ஜோசியர்களை கூப்பிட்டு இதுக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்த இந்த வாராகி அம்மன் பிரகதீஸ்வரோட கோவிலை கட்ட உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இந்த மன்னர் புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல வாராகி அம்மனுக்கு ஒரு கோவிலும் அதுக்கப்புறம் பெரிய கோவிலும் கட்டி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வாராகி அம்மா அவருடைய இஷ்ட தெய்வமா இருந்ததுனால முதலியே கனவுலே சொல்லிட்டாங்க, நாளைக்கு நான் உனக்கு இந்த இடத்தை காட்டி கொடுப்பேன், அங்கே நீ கோவிலை கட்ட ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு திருவிளையாடலை நடத்தி காட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சாதாரண மக்கள் கூட ரொம்பவே எளிமையா போய் இந்த வாராகி அம்மனுடைய அருளை வாங்கிட்டு வராங்க. இந்த ரெண்டு கோவிலையும் தாண்டி ஒரு முக்கியமான கோவில் இருக்கு. அதுதான் பல்லூர் வாராகி அம்மன் கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொன்னா காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணம் போற வழியில இருக்கு. இந்த கோவில்ல வாராகி அம்மன் ஒரு கிராம தெய்வத்தை போல அரசாலம்மன் அப்படின்ற பெயரால இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வாராகி அம்மன் எப்படி வந்தாங்க அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு காலகட்டத்துல இந்த ஊர்ல ஏற்கனவே ஒரு கோவில் இருந்திருக்கு. அதுக்குள்ள ஒரு காளியம்மா மந்திர காளியம்மான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாமி இருக்கு. அந்த சாமிய இந்த ஊர்ல இருந்த ஒரு மந்திரவாதி நிறைய மந்திர கட்டுரைகளால கட்டி வச்சு இந்த ஊர் மக்களுக்கு நிறைய கெடுதல்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த மந்திரவாதியோட கொட்டத்தை அடக்க அதற்கான நேரம் வரும்போது அந்த வாராகி அம்மா விரகசீரனா நதி அப்படின்ற நதியை தாண்டி இந்த ஊருக்குள்ள வந்து இந்த மந்திரவாதியை அழிச்சு இங்க மந்திரங்களால கட்டப்பட்டிருந்த அந்த மந்திரத்தை உடைச்சு அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு என்னைக்குமே நீதா தாய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாராகி அம்மாவுக்கு அந்த கருவறையை விட்டு கொடுத்து அந்த கோவில்ல இருந்த புரதான தெய்வமானது கோவிலை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த பல்லூர் வாராகி அம்மன் கோவில் 1500 வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட ரொம்பவே பழமையான கோவில்னு சொல்லப்படுது. அது போக திருவனைக்காவல் கோவில்ல இருக்கக்கூடிய வாராகி அம்மனும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற அம்மன். ஏகப்பட்ட வாராகி கோவில்கள் வடக்கே இருந்து தெற்கு வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான் குஜராத் பக்கமா இந்த வாராகி அம்மனை தண்டி அம்மன்னு கூப்பிடுறாங்க. நேபாள் தேசத்துல கூட வாராகி அம்மனை வாராகி வராகி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க. தாந்திரியர்கள் எல்லாமே குறிப்பா இந்த சாமிய தண்டனாமிகா தண்டநாதன் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த தண்டனாமிகா தண்டநாதன் இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? இந்த அம்மாவோட கையில ஒரு தண்டத்தை வச்சிருப்பாங்க. இந்த அம்மா ஒரு முக்கியமான தளபதி. லலிதா திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரின்னு சொல்லப்படக்கூடிய ஆதிசக்தியுடைய படை தளபதியாக இருந்தவங்க தான் இந்த அம்மா. அதே மாதிரி இந்த அம்மாவோட இன்னொரு கையில கலப்பையும் இருக்கும். இந்த கலப்பையானது எதுக்குன்னு கேட்டா விவசாயத்துக்கோ விவசாயிகளுக்கு உதவி செய்யற வகையில ஒரு முக்கியமான தெய்வமா இருக்காங்க. இப்ப இந்த அம்மாவோட வரலாறு புராண வரலாறை பத்தி பார்ப்போம். சிவனை கும்பிடுறவங்க, ஹரிய கும்பிடுறவங்க, சக்தியை கும்பிடுறவங்கன்னு இந்த 3 மதத்தையும் சேர்த்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த வாராகி அம்மனை கும்பிட்டு வராங்க. முதல்ல சிவபெருமான ஒட்டி சொல்லப்படக்கூடிய கதையை பார்ப்போம். இந்த கதையானது மச்ச புராணம் தொடர்ந்து சொல்லப்படுது. மச்ச புராணத்துல சிவபெருமான் அந்தகாசுரனை அழிக்க முயற்சி பண்ணுவாரு. எதனாலனா அந்தகாசுரன் பார்வதி தேவி அடைய முயற்சி பண்ணாங்க. அதனால அவரை அழிக்க சிவபெருமான் முயற்சி பண்ணாரு. ருத்ர வடிவத்துல சிவபெருமான் முயற்சிக்கும் போது அந்தகாசுரன் கிட்ட ஒரு வரம் இருந்துச்சாம். அவனுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த பூமியில விழுந்தா இன்னொரு அந்தகாசுரன் பிறந்து வருவாங்களாம். அதனால அவரை அடிக்க புதுசா அந்த அந்தகாசுரன் உருவாயிட்டே போவான். இதனால இந்த மிகப்பெரிய கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக சிவபெருமான் 7 சப்தகணிகளை உருவாக்கினாராம். சிவபெருமான் அடிக்க அந்தகாசுரன் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த குருதியை பூமியில விழுந்துடாம அதையெல்லாம் குடிச்சாங்க இந்த சப்தகணிகள். அந்த 7 சப்தகணிகள்ல ஒருத்தவங்க தான் இந்த வாராகி அம்மா. அடுத்து விஷ்ணு பெருமான் ஒட்டிய கதையை பார்ப்போம். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இரண்யக்ஷகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் பிரம்மதேவர் கிட்ட இருந்து ஏகப்பட்ட வரங்களை பெற்றிருந்தார். இந்த பூமியை ஒரு பாய போல சுருட்டி கடலுக்கு நடுவுல ஒளிச்சு வச்சுட்டாங்க. நிலப்பரப்பானது நடுவுல தாங்க இருக்கு. அதை சுத்தி 7 கடல்கள் இருக்கு. அது ஒரு பெரிய கதை. எப்படியோ இரண்யக்ஷகன் இந்த பூமி பந்தை ஒளிச்சு வச்சிருக்கான். இந்த பூமி
பந்தை மீட்க வராக அவதாரத்தை எடுத்து விஷ்ணு பெருமான் வந்து நிக்கிறாரு. ஆனா என்ன விஷயம்னா, அவர் எடுத்த அந்த வராக அவதாரம் அதனால இந்த பூமியை தூக்கி பிடிக்க முடியல. ஏன்னா வராகம் எப்பவுமே பூமியை பார்த்துட்டே தான் இருக்கும். அதனால முட்டி மோதி பூமி பந்தை தூக்கி காப்பாற்ற முடியல. தன்னுடைய மூக்க வானத்தை நோக்கி தூக்கி காட்ட முடியல. அப்படி இருக்கும்போது ஏன் விஷ்ணு பெருமான் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு அவதாரத்தை எடுக்கணும்? ஈஸியா நரசிம்ம அவதாரம் மாதிரி ஒரு பெரிய அவதாரத்தை எடுத்திருக்கலாம்ல. டக்குன்னு இந்த பூமி பந்தை கையில தூக்கி பிடிச்சிருக்க முடியும். ஏன் கஷ்டப்பட்டு இந்த அவதாரத்தை எடுத்தாரு? ஏன்னா இரண்யக்ஷகன் ஏகப்பட்ட வரங்களை வச்சிருந்தாரு. அதுல மிருகத்தாலேயோ மனுஷங்களாலேயோ எந்த தேவர்களாலேயோ தனக்கு அழிவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி எல்லா மிருகங்களையும் லிஸ்ட் போட்டு சொல்லும் போது இந்த பன்றி அதாவது வராகத்தை மட்டும் மறந்தே போயிட்டாரு. அதனாலதான் விஷ்ணு பகவான் வராகமூர்த்தி அவதாரம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த சமயத்துல வராகமூர்த்திக்கு பூமி பந்தை தூக்குவதற்கு உதவி செஞ்சு அவருக்குள்ளவே இருந்து வெளிப்பட்ட அவருடைய சக்தி வடிவமா காணப்பட்ட வராகி அம்மன் இந்த பூமி பந்து தூக்கி காப்பாத்த உதவி செஞ்சாங்க. வராகமூர்த்தி முதல் அவதாரம் எடுக்கும் போது அவருக்கு 2 கொம்புகள் இல்ல. ஆனா பிற்காலத்துல சேர்க்கப்பட்டது. இந்த கொம்புகளோட சொந்தக்காரி வாராகி அம்மா. சாக்த மத கோட்பாடுகளின்படி சிவபெருமானுக்கு சக்தி தான் பின்புலமா இருந்து அவருக்கு சக்தியை கொடுத்தாங்க. ஆதிபர சக்தி தான் அத்தனைக்கும் மூத்தவள், ஆதிபர சக்தி தான் அத்தனையிலும் பெரியவள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாராகி அம்மா வராகமூர்த்திக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்திருக்காங்க. இப்படி இந்த வராகமூர்த்தி அவருடைய மூக்க உயர்த்தி இந்த பூமி பந்து மறுபடியும் இந்த அண்ட சராசரத்துல கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய குண்டலினி சக்தியை உயர்த்துவதற்காக சித்தர்கள் அரும்பாடுபட்டு ஏகப்பட்ட தியானங்கள் தவங்கள் பண்ணி குண்டலினி சக்தியை உயர்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட குண்டலினி பாதையில இருக்கக்கூடிய சக்கரங்களான மணிப்பூரா, சுவாதிஷ்டான, மூலாதார சக்கரம் இது எல்லாமே ஆட்சி பண்ணக்கூடியவள் இந்த வாராகி அம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ சிவனோடு தொடர்பு பட்ட ஹரியோடு தொடர்பு பட்ட இந்த 2 வாராகி அம்மனை பார்த்தாச்சு. இப்ப சக்தி தேவி கூட ஆதி சக்தியோட தொடர்பு பட்ட லலிதா பரமேஸ்வரி எப்படி அவங்களோட படைத்தளபதியா இந்த வாராகி அம்மா வந்தாங்க, அத பத்தின கதைக்குள்ள போவோம். இந்த கதையானது 18 மகா புராணங்கள் உள்ள ஒரு புராணமா இருக்கக்கூடிய மார்கண்டேய புராணத்துல ஒரு சாப்டர் தேவி மகாத்மியம் சொல்வாங்க. குறிப்பா தேவியோட லீலைகள், தேவி எப்படி மகிஷாசுரனை அழிச்சாங்க, எப்படி சும்மன் நிசுமனை அழிச்சாங்க அப்படின்ற பகுதிகள்லாம் வரும். அதுல சும்மன் நிசுமனை அழிக்கிறதுக்காக ரக்த பீஜன்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான அசுரனை அழிக்க தேவி அவங்களோட உடல்ல இருந்து 7 சக்திகளா பிரிஞ்சாங்க. அந்த 7 சக்திகள் தான் இந்த சப்த கன்னிகள். அதாவது 5வது தேவிய வெளிவந்த இந்த வாராகி அம்மா இந்த ரக்தபுஜன் சொல்ற அரக்கன் அந்தகாசுரன் மாதிரிதான். அவனோட உடல்ல இருந்து வர ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா கூட நிறைய ரக்தபுஜன்கள் உருவாகுவாங்க. அந்த படைகளை அழிக்க தேவி இப்படி 7 சக்திகளா பிரிஞ்சு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. வாமன புராணத்துல இன்னும் கிளியரா சொல்லுவாங்க. இப்படி பிறந்து வந்த தேவிகள் எல்லாரும் ஒவ்வொரு அம்சம் ஆவாங்க. இவங்க எல்லாருமே ஆதி சக்திகளோட உடம்புல இருந்துதான் பிரிஞ்சு வந்தாங்க. இந்த சும்பன் நிசுமனை அழிக்க முற்படும் போது அவன் ஒத்தைக்கு சண்டைக்கு வாங்கன்னு அம்மா கிட்ட கேட்கும் போது தன்கிட்ட இருந்து பிரிஞ்ச அந்த 7 சக்திகளையும் ஒன்னாக்கிட்டு இந்த துர்கா தேவி அவங்கள அழிச்சாங்க. சோ அப்படிப்பட்ட பெரிய போர்ல தேவியோட படை தளபதியா நின்னு மிருக பலத்தோட மூர்க்க குணத்தோட நின்ன இந்த வாராகி அம்மா தான் தேவி தன்னுடைய படைத்தளபதியா வச்சிருந்தாங்க. இந்த தேவியோட அம்சங்களா ஏகப்பட்ட அம்சங்களான 9 அம்சங்கள், 12, 8 அம்சங்களா அதுல வாராகி தேவி, அஸ்வரூடா தேவி, தண்டினி தேவி, பஞ்சமி தேவி, ஸ்வப்ன வாராகி, பார்த்தாளி வாராகி, மதுவராகி, மந்திரினி, பக்த வராகி இப்படின்னு ஏகப்பட்ட அம்சங்களா சொல்றாங்க. அது போக நம்ம ஊர்ல ரொம்பவே சிறப்பான அஷ்டவராகின்னு சொல்லக்கூடிய மகாவராகி, ஆதிவாராகி, ஸ்வப்ன வாராகி, லகுவராகி, உன்மத்த வாராகி, சிம்ஹரூட வாராகி, மகிஷாரூட வாராகி, அஸ்வரூட வாராகி இப்படின்னு 8 அம்சங்கள்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல யமனோட சக்தி கூட ஒப்பிடக்கூடிய இந்த வாராகி லலிதா சகஸ்ரநாமத்துல 1000 நாமங்கள்ல விசாகரண அப்படின்ற அரக்கனை அழிக்க வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வாராகி அம்மா சாந்த ஸ்வரூபினியா சில இடங்களை காட்டப்படக்கூடிய இந்த வாராகி, உக்ர வடிவத்தோட காட்டப்படக்கூடிய இந்த வாராகி இப்படி ஏகப்பட்ட உருவங்களை நமக்கு காட்சி தந்திருக்காங்க இந்த வாராகி அம்மா. நமக்காக எதிரிகளை பிரச்சனைகளை அழிச்சு நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி பகைவர்களை அழிக்கிறதுக்காக வசியம், தம்பலம், மோகனம், ஆருடனம், உச்சாடனம் இப்படி ஏகப்பட்ட தாந்திரிக முறைகள்லாம் இருக்கு. இந்த அம்மாவை நம்ம மனசார கையெடுத்து கும்பிட்டு வந்தோம்னா நமக்கான நல்லதை இந்த அம்மா கண்டிப்பா செய்வாங்க. நீங்க இறைவனிடம் கிட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.